ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் ஒரு சூப்பரான துவையல். இது கத்திரிக்காயில் செய்கிறது. இந்த துவையல் பேர் சுட்ட கத்திரிக்காய் துவையல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய நீளமான கத்திரிக்காய் வாங்கிக்கணும். இந்த கத்திரிக்காயில் தான் துவையல் செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்தது நெல்லிக்காய் அளவிலான புளி எடுத்து அதை தண்ணியில் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரைடு ரெட் சில்லிஸ், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த போல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 கட்டி வெல்லம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. கத்திரிக்காயை வெளியில் நம்ம எண்ணெயால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சுடும்போது நமக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை அடுப்பில் வச்சு சுடும்போது கையில் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு நீளமான கம்பி, அந்த மாதிரி கருது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இதை நடுவில் நல்லா சொருகி விட்டுறலாம். ஸோ நம்ம அந்த கருதை பிடிச்சிட்டே ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். அதுக்காக தான். அடுத்தது நம்ம டைரெக்டாக ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காயை ஒவ்வொரு பகுதியாக ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு வச்சு நல்லா சுட்டு எடுக்கணும். எல்லா பகுதியிலையும் ஈவனாக படுற மாதிரி. நீங்கள் அந்த ஃப்ளேமில் மேலே உள்ள கவரை கூட எடுத்துகிட்டு டைரெக்டாக கூட அந்த ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் குயிக்காக ஆகிறதுக்காக. ஒவ்வொரு பக்கமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வச்சு எடுக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கத்துலேயும் நல்லா வேகும். பாருங்கள், அந்த கலர் நல்லா டார்க்காக மாறணும். வெளி தோல் நல்லா சுட்டு அந்த டார்க்காக மாறி அதுவே கீழே பிரிஞ்சு விழுகிற அளவுக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லா மாறிடுச்சு. பாருங்கள், இந்த கம்பியில் குத்தி இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது. இல்லைனா நீங்கள் கையில் படும்போது கையில் காயம் பட்டுரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம நல்லா எல்லா பக்கமுமே சுட்டு எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இது அப்படியே வச்சிடலாம். லைட்டாக ஷேக் பண்ணாலே அந்த குச்சி எடுக்க வந்துடும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. கத்திரிக்காய் நல்லா ஆறட்டும். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இந்த வறுக்கிற ஐட்டம்லாம் வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பே போதுமான அளவு. ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா வறுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிளகாய் போடணும். மிளகாயை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். ஸோ உளுந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு லைட் ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போ மிளகாயை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த சூட்டுக்கே அது நல்லா வதங்கிடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் இதையும் சேர்த்து நம்ம அரைக்கணும். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த உளுந்து, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் அதை சேர்த்துடலாம். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த வெல்லம், அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை அந்த கொஞ்சோண்டு தண்ணியோடையே நம்ம சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காயை தோல் எடுத்துடலாம். மேலே நம்ம அந்த சுட்ட தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இந்த மிக்சியில் சேர்த்துடலாம். ஈஸியாக உங்களுக்கு தோல் பிக்க வந்துடும். பாருங்கள், உள்ளே நமக்கு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. கலரே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துடுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ரொம்ப தண்ணிலாம் ஊற்ற தேவையே இல்லை. பாருங்கள், சூப்பராக துவையல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது, நைஸாகவும் இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அல்டிமேட் காம்பினேஷன். இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த பேனே இருக்குது. அதில் இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா உளுந்தம்பருப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்து அரைச்சாச்சு. அதனால் இது பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த சட்னியில் சேர்த்துடலாம். தாளித்து கொட்டினதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சட்னியில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நமக்கு சுட்ட கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.